7th Standard Mathematics, Term 1, Chapter 1, Example 1.27. A shopkeeper earns a profit of ₹5 by selling one notebook and incurs a loss of ₹2 per pen while selling of his old stock. In a particular day, he earns neither profit nor loss. If he sold 20 notebooks, how many pens did he sell? ஒரு ஷாப்கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்கை விற்கும் மூலம் மட்டும் ₹5 லாபம் கிடைக்குது. பட் ஒரு பெண்ணை வந்து விற்கிறது மூலம், அதாவது ஓல்டு ஸ்டாக் பெண்ணை விற்கும் போது மட்டும் என்ன கிடைக்குதுன்னா லாஸ் ஆகுது. அவருக்கு ₹2 வச்சு லாஸ் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் டேயில் ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் ஒரு டேயில் வந்து வருது. ஸோ அப்போது 20 நோட் புக்ஸ் சோல்வ் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை பென்ஸை சோல்வ் பண்ணியிருக்கணும்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் டேயில் ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு நோட் புக் வித் பண்ணி ₹5 ப்ராஃபிட் கிடைக்கும். பெண்ணு விற்கிறது மூலமாட்டு ₹2 லாபம் நஷ்டம் வந்து கிடைப்பாரு, அவருக்கு கிடைக்கும். அப்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் டேயில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் அவருக்கு இல்லை, லாஸும் இல்லாமல் போயிடுது. அதாவது லாபமும் நஷ்டமும் மொத்தமாக இல்லாமல் போயிடுது. ஸோ அப்படிப்பட்ட நாளில் 20 நோட் புக்ஸ் சோல்வ் பண்ணியிருந்தாருன்னா எத்தனை பென்ஸ் அவர் சோல்வ் பண்ணியிருப்பாருன்றது கொஸ்டின். ஸோ அப்போது அந்த நெய்தர் ப்ராஃபிட் நாட் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெய்தர் ப்ராஃபிட் நாட் லாஸ் என்பது ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம். பட் ஈக்குவல் ப்ளஸ் ஆப்போசிட் அர்த்தம். அதாவது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸு. அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரக்கூடியது, ஏன்னா அது ₹- மைனஸ் ஆகும். ஸோ அதனால் நெகட்டிவ் சிம்பிள் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு மைனஸ் லாஸ். ஸோ அப்போது இந்த டைம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 20 நோட் புக்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காரு. ஹி சோல்ட் 20 நோட் புக்ஸ். ஸோ அப்போ அந்த டைம் எவ்வளோ பென்னு வித்திருப்பாருன்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ப்ராஃபிட் என்னது, ஒரு நோட் புக் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஃபார் ஒன் நோட் புக். ஒரு நோட் புக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, ₹5. அப்போ 20 நோட் புக்ஸுக்கு 20 டைம்ஸ் 5, அதாவது ₹5 × 20. அப்போ எவ்வளோ ரூபா இருக்கும், ₹100, ₹100. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 20 நோட் புக்ஸ் அவர் சோல்வ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த டைமில் ஏர்ன்ஸ் நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ், அதாவது ப்ராஃபிட்டும் இல்லாதனாலும் லாஸும் இல்லாதனாலும் என்ன பண்ணியிருக்காருன்னா 20 நோட் புக்ஸ் அவர் சோல்வ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நோட் புக் ப்ராஃபிட் ஒரு ₹5 வச்சு கிடச்சிருக்கும். ஸோ 20 நோட் புக்ஸ் விற்றுருக்காருன்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், ₹100 ப்ராஃபிட் கிடைக்கும். அதே தான் அவருக்கு லாஸில் வந்திருக்கும். ஸோ அப்போது லாஸ் ஆஃப் செல்லிங் பென்ஸ், ஆனால் எவ்வளோன்னு தெரியாது, எவ்வளோ பென் விற்றேன்னு தெரியாது. பட்டு பென் விற்றதும் இதே காஸ்ட்டு தான். ஏன்னா இங்கே பாருங்கள், லாஸும் ப்ராஃபிட்டும் ஈக்குவல், பட் ஆப்போசிட் சைனு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல மைனஸ் போட்டுடணும். ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, ₹100 வந்து நெகட்டிவில் போகுது. பட் அது லாஸ்னால தான் நான் நெகட்டிவ் சைம்பிள் போட்டிருக்கேன். ஸோ அப்போது ஒரு பெண்ணோடைய லாஸ் எவ்வளவு, அது நம்மளுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க ₹-2 ₹2 வச்சு லாஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ₹100 லாஸ் ஆகுது இதில். ஏன்னா ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல் நெகட்டிவ் சிம்பிளில், அதாவது ப்ராஃபிட்டு லாஸ் ஈக்குவல் ஆப்போசிட் டு ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி. ஸோ -100, இது வந்து -2. அப்போ வந்து எத்தனை பென்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிங்க, லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஒன் பென். டோட்டல் லாஸ் வந்து அவருக்கு எவ்வளோ ரூபா, ₹100. ஆனால் மைனஸில் இருக்கும். அடுத்தது டிவைடட் பை -2, அதாவது ஒரு பென்னு காஸ்ட் வந்து ₹-2. ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். ஸோ 100/2. இங்கே பார்த்தீங்கன்னா 10 மொத்தமாக எடுப்பீங்க. 5 2s are 10, 10 0 0 0 இருக்குங்க, வேல்யூ 0. ஸோ 50 மைனஸ் இருக்குது, மைனஸ்னால் ப்ளஸ்ஸு டிவைட் பண்ணும்போது இப்படி இருக்குங்களா. ஸோ அப்படின்னா கேன்சலு. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ 50 pence. ஸோ தேர்ஃபோர் நீ சொல்லணும்னா he sold 50 pence that day. அதாவது அவருக்கு லாபம் வரலை நஷ்டம் வரலைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த நாள் வந்து 20 நோட் புக்ஸ் சோல்வ் பண்ணது கூட 50 பென்ஸ் அவர் விற்றுருக்கார். ஸோ அப்படி விற்றனால தான் அவருக்கு வந்து லாபமும் வரல நஷ்டமும் வரல. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.